6th ஸ்டாண்டர்ட் நான் வந்துட்டு இந்த ஃபோன்லலாம் வந்து அப்போது இந்த 5 மெகா பிக்சல் கேமரா நோக்கியா ஃபோன்லன்றது வந்து பெரிய பிக் டீலாக இருக்கும். அப்போது சினிமான்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எந்த டைமில் உங்களுக்கு அது தோணுச்சு? லைக் காதலை தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது, அதுவாக நடக்கணும், நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழ போட்டு திருப்பணும். இதுதான்டா லவ். Welcome to the podcast of the Cinematographers Collective. Today we have Gowtham Rajendran with us and he is the DOP of Aaromaley. Hi, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஷோக்குள்ளே போயிடலாமா? எந்த டைமில் உங்களுக்கு அது தோணுச்சு? லைக் இந்த ஃபோட்டோகிராஃபராகவோ இல்லை சினிமாட்டோகிராஃபர்? when I was in 6th ஸ்டாண்டர்ட் நான் வந்துட்டு அந்த ஃபோன்லலாம் வந்து அப்போது அந்த 5 மெகா பிக்சல் கேமரா நோக்கியா ஃபோன்லன்றது வந்து பெரிய பிக் டீலாக இருக்கும். அப்போது அதுதான் ஹையஸ்ட் குவாலிட்டி மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறையா ஷூட் பண்ணி லைக் ஐ ஹாவ் மை யங்கர் பிரதர். ஸோ அவரோட நான் நிறையா ஷூட் பண்ணி பார்த்து அதை சும்மா மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணி அது மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். யா ஃபோன்லேயே அதுலேயே வந்து இருக்கும். அதுலேயே சும்மா நம்ம பாஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இது வரைக்கும் இதை எடுத்துகிட்டு அடுத்த ஆங்கிள் அப்படி போய் அங்கேருந்து பாஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். பட் வென் இட் பிகேம் சீரியஸ் ஐ திங்க் இட் when I was in 10th grade, I think 9th to 10th grade அந்த ஷிஃப்ட் அப்போ தான் ஐ பிகேம் வெரி சீரியஸ் தட் ஓகே ஃபிலிம்ஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வெரி சீரியஸாக அப்போ தான் டிசைட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு தேவையானது அப்போவே எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? லைக் ப்ராக்டிஸிங்? ஆமாம், நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தது ரொம்ப ஏர்லியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஐ எம் நாட் வெல் வர்ஸ்ட் இன் ஸ்டடீஸ் அண்ட் ஆல். ஓகே, லைக் பெருசாக அதெல்லாம் வராது. அதனால எனக்கு இதில் தான் பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. லைக் சினிமாட்டோகிராஃபி, சினிமாவில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால் அது ஃபிகர் அவுட் பண்ணுறதே கொஞ்சம் டைம் இருந்துச்சு எனக்கு. அந்த 9th ஸ்டாண்டர்டில் அந்த டைம்லலாம் வந்து எனக்கு ஒரு அது ஃபிகர் அவுட் பண்ணுற ஸ்டேஜஸில் இருந்தேன். சினிமான்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கும்ல. ஃபஸ்ட் எனக்கு விஎஃப்எக்ஸ் போகணுன்னு இருந்துச்சு, அப்புறம் டைரக்ஷன் பண்ணணுன்னு இருந்துச்சு, அண்ட் ஃபைனலி ஐ ஜஸ்ட் லைக் எண்டட் அப் இன் டூயிங் சினிமாட்டோகிராஃபி. ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு பிகர் சேஞ்சில் ஒரு சின்ன ஃபோனு, அப்புறம் நம்ம டிஎஸ்எல்ஆர் வருவோம், அப்புறமா ஒரு மிரர்லெஸ் வருவோம், அதுக்கப்புறமா தான் ஒரு ப்ரொஃபஷ்னல் சினிமா கேமராவுக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த கன்வர்ஷன் எப்படி அந்த ஃபீல் இருந்தது உங்களுக்கு? அது என்னென்னா அது ரொம்ப கிராஜுவலான ஒரு கன்வர்ஷன். ஆமாம், லைக் அது ரொம்ப இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபோனில் எடுத்திருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது கேமராஸ்லாம் இருக்காது எனக்கு. ஐ டென்ட் ஹாவ் அ கேமரா டு ஷூட் அ ஷார்ட் ஃபிலிம் அண்ட் ஆல். ஸோ பர்சனலாக உங்கள் கையில் அப்போது கேமராலாம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது என்கிட்ட கேமராலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கேமரா வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து பாரோ பண்ணி ஐ ஹேட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ஓகே. ஷீ கிவ்ஸ் மீ கேமரா. அவங்க வீட்டிலேருந்து எனக்கு மட்டும் கேமரா தருவாங்க. ஸோ நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நாங்கள் ஷூட் பண்ணுவோம். எப்படின்னா அந்த டேட்ஸ் அவைலபிலிட்டிலாம் வந்து கேமரா பொறுத்து தான். எனக்கு அந்த கேமரா ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் ஷூட். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். பாரோ பண்ணுறதுனால ஆமாம் பசங்கள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ கூப்பிட்டா வந்துடுவாங்க. பட் கேமரா பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் தருவாங்க. ஸோ அப்போது அந்த டேட்டை பொறுத்து தான் நாங்கள் ஷூட்டே பிளான் பண்ணுவோம். ஸோ வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? லைக் இப்போது ஒரு சில ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா என்டி ஃபில்டருக்கு பதிலாக ஏதாவது டிஐஒய் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி லைக் நிறையா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்துட்டு லைக் அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் தான். நமக்கு என்ன அங்கே தேவைப்படுதுன்றது பொறுத்து தான். வெரி இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு அந்த லெங்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணி ஷூட் பண்ணுவோம் நாங்கள். ஓகே. லெங்ஸை வந்து நம்ம மவுண்ட் பண்ணுவோம்ல. ஆமாம். அதை வந்து நான் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லெங்ஸை வந்து உல்ட்டா பண்ணிவிடும், ரிவர்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மவுண்ட் வந்து பேக் சைடு இருக்கும். லெங்ஸோட ஃப்ரண்ட்டு ஃப்ரெஷ்னல் வந்து லெங்ஸ் ஃப்ரண்டல் வந்து இங்கே இருக்கும். ஓகே. சென்சரில் இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறப்போ we'll have a lot of light leaks. We have a lot of light leaks. We have a lot of light leaks and more of அந்த ஒரு மாதிரி ஷேடியாக இருக்கும், ஸ்கெட்சியாக இருக்கும் இமேஜ். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் நிறைய ட்ரை பண்ணுவோம். அது டிபெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம சினிமாவில் இருக்கிறப்போ we have ஃபில்டர்ஸ் இருக்கும் நமக்கு. நிறையா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான். கோயிங் பேக் டு ஆராமலே, அந்த இன்டர்வல் சீக்வன்ஸில் ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆச்சுல. ஸோ அந்த சிங்கிள் ஷாட் ஹேண்ட் ஹெல்டில் எடுத்திருக்கீங்க. ஸோ அதை பற்றி பேசலாம். ஸோ அது க்ரியேட் ஆனதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து அந்த மார்க் ஷூட் பண்ணது தான். ஓகே. ஸோ நாங்கள் வந்து
ப்ரீவியஸாக வந்து ஸ்கிரிப்டில் இருந்த லெவலில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டிஸ்கஷன் ஸ்கிரிப்ட் லெவல்லே வச்சுருந்தோம் இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது. சரி ஓகே வை நாட் வில் ட்ரை அ மார்க் ஷூட் இந்த ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லேயே பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டேபிள் வச்சு டேபிள் கான்வர்சேஷன் மாதிரி தான் வச்சுருந்தோம். ஸோ அதில் விடிவி என்ட்ராரு அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தோம். அவங்க எந்திரிச்சு போய் நடக்கிறது அந்த ஆஃபீஸ் ரிசப்ஷன் வரைக்கும் போகிறது ஃபஸ்ட்டு இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் இங்கேயே ஹீட் ஆகி அங்கே ஒரு விஷயம் பண்ணி பார்த்தோம். பட் அது அந்த டென்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை மார்க் ஷூட்லேயே வந்து ஃபிகர் அவுட் பண்ணி இல்லை இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அந்த டென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. டயலாக்ஸ் இஸ் வெரி நைஸ், டயலாக்ஸ் இஸ் தேர். அதை தாண்டி நம்ம போனோம்னா அது ஓவர் த நாட்ச் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணணும். பட் அந்த டென்ஷனும் இருக்கணும் அப்படின்றப்போ வி டிசைடட் ஸ்டேஜிங்காக வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் லெட் தம் கம் அவுட் ஆஃப் தட் கேபின். ஃபஸ்ட்டு அஞ்சலி வெளியே வரட்டும், அப்புறம் அஜித் ஃபாலோ பண்ணிட்டே வரட்டும். அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டோம். இவங்க ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் இவர் ஹீட் ஆகி இப்படி வருவார். அண்ட் லாஸ்ட்டில் வந்து வாய்ஸை ஏற்றி பேசாதீங்க அஜித்ன்றப்போ ஒரு 2 ஷாட்டில் வரணும். அப்போ கேமரா பயங்கர சார்ஜில் போய் நிற்கணும். அண்ட் ஷீல் சே சம்திங் அண்ட் கோ ஆஃப். இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 ஷாட்டில் நிற்கும் போது சென்டர் பாயிண்ட்லேயே விடிவி அப்படியே எழுந்திரிச்சு எனக்கும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கலான்றது பிளான் பண்ணிவிட்டு இதை வந்து அன்னைக்கு ஷூட்டில் வந்து எடுக்க வேண்டியது. பட் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அந்த ஈவினிங் டைம், அந்த டே வந்து முடிய போகிற டைமில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேமரா வச்சு, வித் கேமரா வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்தோம். டேக் வந்துச்சு. பட் முன்ன பின்ன அங்கங்கே ஒரு கோஆர்டினேஷன் அங்கங்கே மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ வாட் வி டிசைடட் அங்கே வந்து அடுத்த நாள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்ம ரிஹர்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் த டே ஃபுல்லாக ரிஹர்ஸ் பண்ணி அந்த செகண்ட் ஆஃப் த டே பாதியில் வில் நாக் ஆஃப் த சீக்வன்ஸ்ன்றது தான் பிளான். ஓகே. நாங்கள் ஆஃபீஸில் டிசைட் பண்ணதுக்கப்புறமே இன்பிட்வீன் வந்து ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ஃபோனில் ஷூட் பண்ணி நிறைய வாட்டி பார்த்தோம். அது எப்படி வருது, எங்கெங்கே யார் வரணும், எப்படி போகணும், இப்படி வராங்களா அந்த ஸ்டேஜிங் கரெக்டாக மார்க்கிங்ஸ்லாம் பண்ணி தான் நாங்கள் கேமராவில் ட்ரை பண்ணோம். அது ஒரு 2 டேக்கில் வந்துருச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் லைக் அந்த ஒரு சிங்கிள் ஷாட் வந்து வந்துருச்சு. அண்ட் இட் கிரியேட்டட் அ குட் டென்ஷன் ஃபார் த அங்கேயே உட்கார வச்சு நாங்கள் பேசியிருந்தோம்னா அது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும், ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கும் அந்த டென்ஷன். ஸோ ஐ திங்க் அந்த ஹேண்டில்டாக அவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து நின்று பேசி திரும்ப அதுக்கு நடுவில் இவர் எழுந்திரிச்சு அண்ட் அங்கேருந்து திரும்ப கேரி ஃபார்வர்ட் ஆகும். அவங்க திரும்ப அங்கே நடந்து போவாங்க, அப்புறம் அஜித் போவார், அதுக்கப்புறமா வந்துட்டு விடிவி வருவாங்க. ஸோ 1 by 1 இப்படி போயிட்டே இருக்கும். சம் ஹேப்பனிங் வில் பி தேர் இன் த ஸ்டேஜிங். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த மார்க் ஷூட் ஒன்லி. நாங்கள் அதை பண்ணி அதை பிரவீன் பார்த்துட்டு சாரங் பார்த்துட்டு 2 பேருமே வந்துட்டு தே டோல் லைக் டென்ஷன் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி சொன்னதுனால லைக் வி ட்ரைட் சம் மோர் ஸ்டேஜிங் ஆல்சோ வி ட்ரைட். அண்ட் அந்த பாயிண்டில் அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் இருக்கிற பாயிண்டில் வந்துட்டு பிரவீன் வாஸ் வெரி கிளியர் தட் இங்கேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளலாம், இன்னும் கொஞ்சம் அவங்க அந்த சைட் போட்டோம், லெட்ஸ் கோ தேர் டு த போர்ட் அண்ட் கிவ் த இன்டர்வல் மாதிரி எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். சாரங் தான் வந்து மேஜராக ஃபுல்லாக அந்த கோஆர்டினேஷன்லாம் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டினது. அண்ட் அதில் நம்ம வந்து ப்ராப்பராக அதை ஷூட் பண்ணி அந்த ஸ்டேஜிங்காக இப்படி மாற்றிக்கலாம், பொசிஷன்ஸ் இப்படி வச்சுக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொசிஷன் பண்ணுறது, இந்த இடத்துல தான் அவங்க வந்துட்டு அந்த டயலாக் பேசணும். ஸோ சஜஸ்டிவாக போகும் கேமரா. அவங்களும் ஆக்டர்ஸ் வாஸ் வெரி கோஆர்டினேட் லைக் கிஷன் அண்ட் சிவாத்மிகா. அவங்க வந்து we are all blessed to have them. Why? Because being it a mock shoot, being it a very இந்த ஃபோனில் தான் ஷூட் பண்ணுவோம் நாங்கள். லைக் எல்லா டைமுமே கூப்பிடுறப்போ நாங்கள் ஒரே சீக்வன்ஸ் 4 வாட்டி 5 வாட்டி மார்க் ஷூட் பண்ணுவோம். ஒரு வாட்டி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில், ஒரு வாட்டி அந்த ஆக்சுவல் லொக்கேஷனில். அண்ட் ப்ரியர் த ஷூட் ஆல்சோ வில் ட்ரைட் வித் த கேமரா, எவ்ரி திங் வில் டூ. அந்த கோஆர்டினேஷன் அண்ட் அந்த கோஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் வந்து ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் திங் ஃபார் அஸ் டு டூ சம்திங். அந்த டென்ஷன் பில்ட் ஆச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா தட்ஸ் த மெயின் ரீசன் வி ஆர் ஆல் as a team we just put in some effort to make that scene work. ஸோ அது வந்து அந்த மார்க் ஷூட் பண்ணல அப்படின்னா நாங்கள் அந்த டைமில் போயிட்டு அந்த கிவன் டைம் அன்றைக்கி சீக்வன்ஸ் அதை ஷூட் பண்ணோம். லைக் ஆஸ் தேர் இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் டேபிள் கான்வர்சேஷனாக எடுக்க போகிறோம் அப்படின்னு பட்சத்தில் அது இன்னும் அந்த கம்மியாக தான் வந்திருக்கும். அந்த இடத்துல நமக்கு அதை தாண்டி யோசிக்க மாட்டோம்ல. மார்க் ஷூட்ன்றதுனால we are trying to figure out what is not working. இங்கே அப்படி கிடையாது, இட்ஸ் do or die situation. அந்த டைமுக்குள்ளே அதை முடிக்கணும் அப்படின்னு இருக்கிறப்போ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு prep a lot for some very important sequence, not for the important sequence, for every. நாங்கள் வந்து மாண்டாஜஸ் கூட நாங்கள் மார்க் ஷூட் பண்ணுவோம். நாங்கள் எவ்ரி மாண்டாஜ் வந்து எய்தர் ஆர் மை அசிஸ்டன்ட் அண்ட் ஹிஸ் அசிஸ்டன்ட் வில் கோ, அவங்களோட ஒரு விஷனில் ஷூட் பண்ணிட்டு வருவாங்க. அதில் எங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லுவோம். ஓகே இது எடிட் பண்ணி பார்க்குறப்போ ஓகே இது சீக்வன்ஸ்லாம் வருது, இது எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி சீக்வன்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணி பார்த்து தான் நம்ம அந்த இதுக்கே போனோம். பிகாஸ் Aaromaley is a film which has a lot of drama, and for a drama staging is very important.
அதனால் ஸ்டேஜிங் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அது எந்த விதத்துலையும் ஒரு அமெச்சரிஷாக வந்துடக்கூடாது. நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் ஃபிலிம் எக்ஸப்ட் பிரவீன் அண்ட் சித்து. நானும் சாரங் மட்டும் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஃபிலிம் ஹோல்டர். ஸோ நாங்கள் பண்ணுறது எதுவுமே வந்துட்டு அங்கே அமெச்சரிஷாக இருக்கக்கூடாதுன்றதுல வி வேர் வெரி ப்ரிசைஸ். ஸோ அதனால தான் நிறைய ஸ்டேஜிங்கில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இட் கேம் அவுட் ரியலி குட். ஸோ ஃபஸ்ட்டே ஷார்ட் டிவிஷன் பேப்பரில் என்ன இருக்கோ அதுதான் எடுக்கிற மாதிரி? இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா நாங்கள் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வி டிட் அ லாட் ஆஃப் மார்க் ஷூட். ஓகே. ஸோ நாங்கள் வந்து எல்லா சீனையுமே வந்து வி ஷூட் நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு வாட்டி ஸ்டேஜ் பண்ணி கரெக்டாக செட்டப் பண்ணி ஆக்டர்ஸே வர வச்சு நாங்கள் மார்க் ஷூட் பண்ணிவிடுவோம். மார்க் ஷூட் பண்ணதுக்கப்புறம் வாட் வில் டூ இஸ் அதை எடிட் பண்ணி பார்த்து ஒரு மியூசிக் போட்டு ஒரு ஆர்ஆர் போட்டு கரெக்டாக டப் பண்ணி அதை பார்த்துட்டு அது என்ன டெம்போவில் இருக்குது அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்புறம் வி ஹாவ் பிரவீன் இருக்கார் எங்கள் எடிட்டர், அவருக்கு அனுப்பிச்சு அவர்கிட்ட டெம்போலாம் செக் பண்ணிவிட்டு ஓகே அது கரெக்டாக இருக்குது இது ஏற்றுங்க இது கம்மி பண்ணுங்கன்னா வி டூ த மார்க் ஷூட் அகெயின் இன் த ஆக்சுவல் ஸ்பாட். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் திரும்ப மார்க் ஷூட் பண்ணி அதை கரெக்டாக ஷூட் பண்ணி அங்கே பண்ணுறப்பே ஷார்ட் டிவிஷன்ஸ் வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட் டிவிஷன்ஸ் அதிலே கிடச்சிரும், அதிலே கட் பாயிண்ட்ஸும் கிடச்சிரும். ஸோ ஷூட் போகிறப்போ இன்னும் நிறைய ஜூனியர்ஸ்லாம் வச்சு பண்ணுவோம் இல்லையா ஆப்வியஸ்லி. அப்போ ஏதாச்சும் ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து அங்கே தோணும் இது வச்சுக்கலாம், இது இன்னும் வைடராகவே வச்சுக்கலாம், அங்கே மார்க்கில் வச்சதை விட இன்னும் வைடராக வைக்கலாம் லைக் அப்படின்னு தோணும். ஸோ அந்த கிரியேட்டிவ் லிபர்ட்டிஸ் தான் அங்கே அந்த பாயிண்டில் எடுக்கிறது. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் மார்க் ஷூட் பண்ணதை இங்கே எப்படி இன்கார்பரேட் பண்ணுறதுன்றது தான் டாஸ்காக இருக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் நிறைய ஆட் ஃபில்ம்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ குக்கு எஃப்எம் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆட் மாதிரி ஃபீல் இல்லை, பிகாஸ் ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்துச்சு எல்லாமே. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சொல்ல முடியுமா உங்களோட? ஆட் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் தட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் அது நம்ம வந்து ரொம்ப கிளாஸியாக ரொம்ப வந்து பயங்கரமாக லிட்டப் பண்ணிலாம் ட்ரீட் பண்ண தேவையில்லை. அது எமோஷன் அண்ட் சம்திங் அது விச் இஸ் வெரி ரிலேட்டட் டு த எமோஷன் நம்ம ட்ரீட் பண்ணாலே போதும். பட் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கிளாஸியாக கொஞ்சம் அந்த ஒரு பயங்கர ஒரு கிளாஸினஸ் இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம எப்படி அது ஆட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிலிம்ஸ்க்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். ஆமாம், இங்கேயும் நம்ம வந்து கிளாஸியாகவே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ப்ராப்பராக நம்ம கேலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம்னாலே பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஃபிலிம்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு எமோஷ்னலான சீனில் வந்து நம்ம ரொம்ப கிளாஸியாக லைட் பண்ணிட்டோம்னா அது ஆடு மாதிரி ஆகிடும். ஸோ இட்ஸ் லைக் அந்த டிஃப்ரென்சியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸாக. ஸோ அப்படி பார்க்குறச்ச யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. லைக் என்னென்னா அவங்களுக்கு வந்து ப்ரீ பிளான்டாக போகிறது பெஸ்ட்டாக இல்லை வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்கள் முன்னாடியே ஸ்டேஜ் பண்ணி பார்த்துருவோம் மார்க் ஷூட்லாம் எடுத்துட்டோம். ஸோ அப்படி போகிறதே இப்போலேருந்தே இப்போ படிக்கிறவங்க அதே மாதிரி பண்ணால் பெஸ்ட்டாக இல்லை ஸ்பாட்டில் போயிட்டு யோசிச்சு லைக் நிறைய பேருக்கு ஒரு பிளாங்காக போயிட்டு அங்கே போய் தான் நான் கேமரா வச்சு எடுப்பேன் அப்படின்ற ஒரு பீப்புளும் இருப்பாங்க. நீங்களாக வந்து பட்ஜெட் போட்டு நீங்களாக காசு போட்டு எடுத்தால் ஓகே, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு லெஜராக உங்களுக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ தட்ஸ் அ கிராஃப்ட்மேன்ஷிப். ஓகே, நான் அங்கே போயிட்டு தான் யோசிப்பேன். சரி, அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணி வச்ச சீன்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாட்ச் வந்து உங்களுக்கு எதாவது தோணலாம் கிரியேட்டிவ் கால்ஸ் அது டெஃபினட்டாக இருக்கணும். பட் அதை தாண்டி நான் அங்கே போய் தான் சீனே யோசிப்பேன் அப்படின்னா தட்ஸ் அ வெரி லேசி திங் டு டூ. நம்ம ஒழுங்காக ஒரு படம் பண்ணணும், நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும்னு ஒருத்தவங்க ஒரு காசு போடுறாங்க, அந்த காசுக்கு கொஞ்சமாக நியாயமாக நம்ம வி ஹவ் டு புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட். கண்டிப்பாக. அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம பேஷனே இருக்குல்ல. ஆமாம், நமக்குன்னு ஒரு பேஷனுக்காக தானே வரும். அந்த பேஷனை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லாமல் ட்ரீட் பண்ணுற மாதிரி அது நம்ம ப்ராப்பராக அது என்ன சீனு அது ஸ்டடி பண்ணி அது எப்படி ஆங்கிள்ஸ் வைக்கலாம், நம்ம சினிமாட்டோகிராஃபி வைஸ் அது எப்படி கதையாக கம்யூனிகேட் பண்ண முடியும், எவ்வளோ அதுக்கான எஃபர்ட்டை போட முடியுமோ டு த ஃபுல்லஸ்ட் அதை போடணும். அது போட்டுட்டு ப்ரியர் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீ பிளானிங் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்ம 100% இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்க எல்லாமே அவங்களே தான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ரெக்கார்ட் அழுத்துறதா இருக்கட்டும், ஒரு ஃபோக்கஸ் பார்க்குறதா இருக்கட்டும், லென்ஸ் மாற்றுறதா இருக்கட்டும். ஆனால் ஒரு ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம்னு பார்க்கும்போது பெரிய சில்வர் ஸ்க்ரீனில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது அதுக்குன்னு தனித்தனி பீப்புள் அப்படிலாம் இல்லை. சரி, அது நம்ம ரொம்ப இதெல்லாம் நானும் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஏன்னா டெக்னிக்கலாக யோசிச்சோன்னா நம்ம இதெல்லாம் சொல்கிற மேட்ரு இது ஆக்சுவலி ரொம்ப பார்க்குறவங்களுக்கு எல்லாம் பிளண்ட்டாக இவங்க கேட்குறாங்க பதில் சொல்கிறாங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கருக்கு அந்த ஒரு செட்டப்பை பார்த்து ஒரு ஃபியர் ஒன்று இருக்கும். இவ்வளோ பெரிய லைட்டு, இவ்வளோ பெரிய கேமரா, இது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கும். பட் தட்ஸ் அ குட் கொஸ்டின் ஆக்சுவலி. பேசிக்லி அதுதான் நான் எப்படி அந்த டிஃப்ரென்ஸை பார்க்குறேன்னா,
நான் வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் ஓட்டினாலும் அதே கிளச்சு கியர் தான் இருக்க போகுது. ஆமாம். ஓகே, அதாவது ஒரு ஹைபுசா ஓட்டினாலும் அதே கிளச்சு கியர் தான் இருக்க போகுது. எனக்கு வந்து அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே ஐ கேன் ட்ரைவ் போத் த பைக்ஸ். ஆமாம். ஓகே, ஐ கேன் ரைட் போத் த பைக்ஸ். ஸோ அது அதோட ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கியர் ஷிஃப்டாக இருக்கட்டும், கிளச்சிங் இதுவாக இருக்கட்டும், மற்ற ஆக்சலரேஷனாக இருக்கட்டும், அதை நம்ம அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க போகிறோம். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் அந்த ரோட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க போகிறோம். அதுதான் இதுவும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிற விஷயந்தான் அந்த சினிமா கேமராஸ்க்கும் இந்த சின்ன கேமராஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அது நம்ம செட்டிங்கை பார்த்தோம், அந்த லிட்டப் பார்த்தோம், நம்ம வந்து ஒரு ஃபியர் வந்துருச்சுன்னா நம்ம ஓவர்வெல்ம்ட் ஆகிடும், அது கேரிட் அவே ஆகிடும். நம்ம ஒரு விஷனோட வந்திருப்போம்ல, அந்த விஷனை தாண்டி இது மேலே கான்சன்ட்ரேஷன் போயிடும். இந்த செட்டப்ஸும் கேமராவும் இந்த லைட்ஸு, இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பீப்புள் இருக்காங்க, நம்ம ஒரு மைக்கில் இவ்வளோ பேரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். லைக் ஐ மீன் இங்கே வாங்க அங்கே போங்க, பொசிஷன்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக அது நம்ம என்ன ஆகிடும், கேரிட் அவே ஆகிடும். நம்ம என்ன க்ரியேட் பண்ண வந்தோமோ அதை மறந்துடும். ஸோ இஃப் யூ bring up your vision first in the front and leave that at the backனா ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ ஆக்சுவலி அப்போ அது ஒரு அடாப்ட் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆக்சுவலி. அது நமக்கு வெளியே இருந்து பார்க்குறப்போ ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம். ஓகே, பட் உள்ளே போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், ஓ இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் see that's not an easy task. பட் நம்ம நினச்ச அளவுக்கு அது வந்து இதுவாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து விஷன் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளை லீட் பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை லீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஐ திங்க் அதுலேயே நம்ம வந்து கரெக்டாக பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு இப்போ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறச்ச உங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட் என்னது அண்ட் அதை பற்றி? அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஜான்ரா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோமலைக்கு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் தான் நாங்கள் பண்ணோம். லைக் அது அப்ரோச்சே வந்துட்டு என்னென்னா, ஒரு சில இடம் வந்து பயங்கர சினிமேட்டிக்காக இருக்கணும், ஒரு சில இடம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். அது ரெண்டுமே இருக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஐடியாவே. ரொம்ப நேச்சுரலாகவும் போக வேண்டாம், ரொம்ப சினிமேட்டிக்காகவும் போகணும். அது ஒரு மிட் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணலான்றது தான் ஐடியா. ஸோ அதுதான் அதுக்கான ஸ்கூல் ஆஃப் தாட். ஸோ அதில் நாங்கள் நிறையா லைட்டிங் பேட்டர்ன்ஸாக நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தோம். லைக் நிறைய விஷயம் பண்ணியிருந்தோம். அது கெட்ஸ் வேரிஸ் ஃப்ரம் ஃபிலிம் டு ஃபிலிம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஜான்ரா. அண்ட் நம்ம அந்த ஜான்ராக்கு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக சின்சியராக அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரி ஒரு லிட்டப் பண்ணணும், அதுக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நம்ம பண்ணிட்டோன்னா ஐ திங்க் தட்ஸ் அ பெட்டர் வே. ஐ டோன்ட் வாண்ட் டு பி வெரி ஒன் ஜான்ரா பேஸ்ட். நான் வந்து இது மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. இனிஷியல் டைம்ஸில் எனக்கு இருந்துச்சு, எனக்கு வந்து த்ரில்லர் ஃபிலிம்ஸ்லாம் நிறையா பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் when after coming to the industry, after being in there, எனக்கு வந்து எல்லா ஜான்ராவும் ட்ரை பண்ணால் தான் ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்குது. ஆமாம், எல்லா ஜான்ராவும் பண்ணுறப்போ தான் நமக்கு ஒரு ஹை கிடைக்கும். ஏன்னா ஒரு படம் த்ரில்லர் பண்ணுறோம், நெக்ஸ்ட் படம் ஒரு ராம்காம் பண்ணுறோன்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். லைட்டிங் பேட்டர்ன்லேருந்து கலர் பேலட்லேருந்து எவ்ரி திங் டிஃபர்ஸ். அது ஒரு ஹை கொடுக்கும் பயங்கரம். ஸோ ஐ திங்க் அந்த வெர்சட்டாலிட்டி இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு இருக்குது. Like I personally feel I have to do something different from what I've done from the first film to the next film. அதுலேருந்து இன்னொரு டிஃப்ரென்சியேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்படி பண்ணுன்றது தான் என்னோட ஐடியாவாக இருக்குது. அதான் இப்போ ஆக்சுவலி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு விஷயம் தேவை. ஏன்னா இப்போ வந்து பாஸ்ட் ஒர்க்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைனா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது இருந்தால் தான் வந்து ஒரு டிஓபி வந்து நம்மளை அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க, ஒரு அண்டரில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டண்ட்டாவோ இல்லை அசோசியேட்டாவோ. ஸோ அப்படி பார்க்குறச்ச உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி எடுத்துகிட்டு போய் தான் அப்ரோச் பண்ணிங்களா சத்யன் சூரியன் சார்கிட்ட? ஆமாம், நான் சத்யன் சார்கிட்ட போய் மீட் பண்ணுறப்போ ஐ ஹேட் அ ஷோ ரீல் வித். ஓகே, நான் வந்து ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் ஷூட் பண்ண ஆல் ஃபுட்டேஜஸ்லாம் ஒரு கம்பைல் பண்ணி ஒரு மியூசிக் போட்டு அதை எடிட் பண்ணி நானே அதை ப்ராப்பராக அதில் ஒரு எடிட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அதை எடிட் பண்ணி கொண்டு போய் காமிச்சேன். ஓகே சார் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கேட்டது வந்து யார் எடிட் பண்ணா அப்படின்னு கேட்டார். நான் தான் சார் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஃபுல்லாக மைனஸ் மியூசிக் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பார்த்தார், விஷுவல்ஸ் மட்டும் பார்த்தாரு. எடிட் யார் பண்ணான்னு கேட்டார். ஓகே, என் அசோசியேட்டை ஃபாலோ பண்ணிக்கோ, நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சூப்பர். ஸோ பேசிக்லி நான் அவங்க என்ன பார்த்தேன்னா, ஹீ சீஸ் சம் டேலண்ட் திஸ் கை ஹேஸ்ன்ற மாதிரி. அவர் வந்து சினிமாட்டோகிராஃபி மட்டும் இவன் பண்ணல, எடிட்டிங்கும் பண்ணுறான், அவன் ஏதோ கற்றுக்குறான், அவனுக்கு ஏதோ தெரியுது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்ததுனால தான் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க எனக்கு. ஓகே, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் நம்ம வந்து கொஞ்சம் எல்லா கிராஃப்ட்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் வந்து தேவைப்படும். அண்ட் வி ஹாவ் டு ஹாவ் சம்திங் டு கன்வின்ஸ் தெம். இப்போ யார்கிட்டயாவது நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்கன்னா
அவங்க உங்களோட தாட் ப்ராசஸ் பற்றி யோசிப்பாங்களே, இவர் எப்படி யோசிக்கிறாரு, இவர் எப்படி பண்ணுறாங்க, என்ன இவரால் நமக்கு என்ன ஹெல்ப் ஆக போகுது, நமக்கு ஃபீல்டில் எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறாங்க, என்ன அவர் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி, அதை யோசிப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று வேணும், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வேணும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போய் காமிக்கிறப்போ தான் அவங்களுக்கு ஒரு பிலீஃப் வரும். ஓகே, இவனுக்கு ஏதோ ஒன்று தெரியுது, இவங்கிட்ட கொடுத்தா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று அது வேணும் நமக்கு. ஷோரீலோ சம்திங், எனிதிங், ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கலாம், லைக் எனிதிங். நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லும் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டிங்கோ, ஒரு கிரேடிங்கோ, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லுமே அதில் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. அந்த ஷோரீல் காமிக்கிறப்பவே எனக்கு இதெல்லாம் தெரியுன்றதை காட்ட முடிஞ்சிச்சுன்னா பெட்டராக இருக்கும். அது ஈஸியாக கம்யூனிகேட் ஆகும் அவங்களுக்கு. ரேதர் தென் எனக்கு இது தெரியும் அது தெரியும் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவில் போட்டு கொடுக்கறதுக்கும் நம்ம வாயில் சொல்கிறதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, நம்ம காட்டுறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் இது காட்டுறது பெட்டர்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா, இஃப் யூ கோ அப்ரோச் அ சினிமாட்டோகிராஃபர், ஐ திங்க் இஃப் தே லைக் இட், இஃப் தே ஹாவ் அ வேகன்சி, தில் டெஃபினெட்லி டேக். ஓகே. ஸோ ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க் ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு லைட்டிங் பேட்டர்னாக இருக்கலாம். ஸோ அது பார்த்தாலே தெரியும், ஸோ இந்த டிஓபி தான் எடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்குறச்ச உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க அதை எடுக்கிறச்சே அவங்க பர்சனல் லைஃப்லேருந்து தான் ஒரு விஷயத்தை ரெஃப்ளெக்ட் ஆகி தான் அதை எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறச்ச உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் ரெஃப்ளெக்ட் ஆகியிருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இந்த ஒரு பர்சனல் லைஃப்லேருந்து வர இன்டர்பிரிட்டேஷன் வந்துட்டு டெஃபினட்டாக இருக்கும். நம்ம ஒரு சில விஷயங்களை ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்ப்போம், அதை பர்சியூ பண்ணி அதை நம்ம இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது டெஃபினட்டாக அது நடக்கும். இவங்க எடுத்தாங்கன்றது தெரியும் அப்படின்றீங்க. அந்த மாதிரி வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு டெல் மீ, இது நீ எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க. அது அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா அது ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் இருக்கணுன்றது தான் எனக்கு தோணுது. இப்போ கரண்ட்டாக அட் திஸ் ஸ்டேஜ் எனக்கு தோன்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்போது ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் கேட்டகரைஸ்ட் இன் ஒன் ஜோன். இல்லை, எனக்கு அது பண்ண வேண்டாம். டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், லைக் டிஃப்ரெண்ட் லைட்டிங் பேட்டர்ன்ஸ் ட்ரை பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஃப்ரேமிங்ஸ் ட்ரை பண்ணணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர் இன் சினிமாட்டோகிராஃபி. ஓகே. அதுக்கான கதைகள் வரப்போ, அதுக்கான படங்கள் வரப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணி அது பண்ணுன்றது தான் ஐடியா. ஸோ ட்ரேட்மார்க்கான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு. பட் சில ஃப்ரேமிங்ஸோ சில இதுவோ ஐ பர்சியூ இன் அ வே, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அது ரொம்ப க்ளோஸ்ட் ஒன்ஸ் மட்டும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. பட் ஜென்ரலாக பீப்புள் பார்க்குறப்ப அது பெருசாக அதை நோட் பண்ணி அதை சொல்கிறதெல்லாம் இல்லை. அதனால் ஐ திங்க் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ மோர், எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா பர்ஸ்பெக்டிவ்ஸாக இருக்கட்டும், நிறையா லைட்டிங் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், நிறையா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், கேமரா மூமெண்ட்ஸாக இருக்கட்டும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மெனி திங்ஸ். ஓகே. ஸோ அதுதான் ப்ராசஸாக பார்க்குறேன். நெக்ஸ்ட் இப்போது ஃபிலிம்ஸ் பண்ணுறது கூட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மெனி திங்ஸ். ஆரோமலேக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு படம் வரப்போகுது. ஓகே. ஸோ அந்த படத்துக்கும் யூ கேன் see a vast difference in the terms of lighting, in the terms of contrast, in the terms of angles, in the terms of movement and everything. அது கான்ஷியஸாக ஒரு டெசிஷன் பண்ணி தான் பண்ணுறேன். அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்றது தான் ஐடியா. ஏன்னா ஒரே மாதிரி இருந்துட்டா இந்த ஜான்ரா வேறு, அந்த ஜான்ரா வேறு. ஸோ அது இருக்காதுன்றதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ ஆல் த ஜான்ராஸ், எல்லா ஜான்ராவும் ட்ரை பண்ணி பார்த்துடணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடணும் அப்படின்றது. ஸோ ட்ரேட்மார்க்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறது தான். லைக் ஒரே பாக்ஸில் இல்லாமல், லைக் ஒரே கேட்டகரைஸ்டாக இல்லாமல், லைக் மெனி திங்ஸ் ஐ வாண்ட் டு ட்ரை. ஸோ அதே மாதிரி இப்போது உங்களோட விஷன் ஒரு மைண்டில் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் வைக்கும் போதே இந்த கிரேட்லேயே இருக்கட்டும், ஸோ வெளில வரும்போது இந்த கலர் கிரேட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று வச்சுருப்பீங்க. பட் இப்போ டிஏல போய் உட்காரும் போது நீங்கள் எதிர்பார்த்ததை கொண்டு வர்றதுக்கு எப்படி நீங்கள் அவரை இல்லை என்னென்னா லீட் பண்ணுவீங்க? கலரிஸ்ட் கூட. ஆமாம். பேசிக்லி நம்ம ஒரு கலர் பேலட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஒரு படத்துக்கு. இனிஷியலாகவே நான் நிறையா அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். ஐ யூஸ் அ லாட் ஆஃப் ஏஐ. ஓகே. ஏஐயில் நிறையா வந்துட்டு இமேஜஸ் க்ரியேட் பண்ணி, இப்போ என் மைண்டில் ஒன்று இருக்கும், இந்த வீடு வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் செட்டப்பில் இருக்கலாம், கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் இருக்கலாம், அண்ட் இந்த மாதிரி ஒரு வுட் இருக்கலாம். ஐ டிசைன் த ஹோல் செட் ஏஐயில் வந்து பண்ணி இந்தந்த கலர்ஸ் இங்கே வரலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி அதில் மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளோ அட்டைன் பண்ண முடியும் ப்ரொடக்ஷனில் அப்படின்றத ஒன்று டிஸ்கஸ் பண்ணி ஒரு பேலட் ரெடி பண்ணிடும். இந்த பேலட்டோட டோனெல்லாம் எப்படி வரப்போகுது, இந்த பேலட் அங்கே வந்து எனக்கு ப்ரொடக்ஷன்லேயே வந்து ஹாஃப் த ஒர்க் வில் கெட் ஃபினிஷ்ட். கலர்ஸ் வைஸ், டெம்பரேச்சர் வைஸ், எவ்ரி திங் ஐ ட்ரை டு நாக் ஆஃப் இந்த ப்ரொடக்ஷன் இட்ஸ். அதை பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து கிராப்ஸ் வந்துடும் எனக்கு.
டிஏடி கிட்டேருந்து கிராப்ஸ் எல்லா படத்துக்குமே வந்து டிஏடி கிட்டேருந்து கிராப்ஸ் வர வச்சு அதுக்கு நானே வந்து டெவன்சியில் போட்டு கிரேட் பண்ணி பார்த்து ஒரு லுக்கு செட் பண்ணிடுவேன். செட் பண்ணிட்டு அது நான் நினச்ச மாதிரி வந்திருக்கா அப்படின்றது பார்க்குறப்போ அது வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வரும். அதில் வந்து அதை பார்க்க நமக்கு தோணும் ஆப்வியஸ்லி இது இப்படி பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டிங்க்ட் இருக்குல்ல, அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்துடும். ஸோ அதை வந்து கலரிஸ்ட் கிட்ட வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி படம் கலர் பண்ணுறப்போ கிரேட் பண்ணுறப்போ வில் கோ சிட் வித் தெம். சார் இந்த மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் சார் உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ நீங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு இது பண்ணி கொடுக்குறப்போ அவங்க அதில் ஒரு விஷயம் இன்ஸ்பயர் ஆகி ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஸ்க்ரீனில். ஐ ஒர்க் வித் பாலாஜி சார். ஓகே. இந்த படத்துக்கு ஆரோமலைக்கு. And I think he's one of the greatest technician. He knows a lot of knowledge about AI, lot of knowledge about grading. நம்மளே வந்துட்டு சார் இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னா he'll just picks every nuance of the colors. அவர் வந்து எதையுமே வந்துட்டு ஒரு ஹர்டலாக நினைக்க மாட்டார். நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டார். ஏதாவது ஒன்று சொல்கிறோன்னா he'll try to understand this guy needs something else. அவங்க வேற ஒன்று கேட்குறான், அதை நம்ம எப்படி நாக் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்த்துட்டே இருப்பார். ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எப்போவுமே அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன் அ வே ஐ திங்க் லைக் அந்த விஷயம் தான் ஐ திங்க் படத்தோட ஒரு லுக்கை செட் பண்ணதுக்கான காரணமும் அதுதான். நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டோம், அது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் ஷூட் பண்ணியிருப்போம். சில இடம் லோ லைட் ஆகிருக்கும், சில இடம் லைட்டு போயிருக்கும். அதை நம்ம வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து ஐ திங்க் பாலாஜி சார் ஹஸ் புஷ் த லிமிட்ஸ் லைக் எனி திங். பயங்கரமாக புஷ் பண்ணி அதை எவ்வளோ கன்வின்சிங்காக ஸ்க்ரீனில் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ் ஐ வில் ட்ரை டு கெட் எவ்ரி திங் ஆன் த ப்ரொடக்ஷன். நம்ம ஷூட் பண்ணும்போதே எல்லா கலர்ஸ்லேருந்து லைட்டிங்லேருந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து ப்ராப்பராக லைட்டை கட் பண்ணி இது பண்ணுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். அதுதான் நாங்கள் பண்ணுறோம். அது பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் தான் கிரேடிங்கில் பண்ணுறோம். அதை தாண்டி நம்ம எல்லாமே கிரேடிங்கில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா தட் வில் பிகம் ஃபேக். தட் வில் பி ஒரு மாதிரி ஃபேக்காக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐல் ட்ரை டு டூ இட் இன் த ப்ரொடக்ஷன் இட்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போது ஸ்பாட்லேயுமே எடிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ அது நினச்ச மாதிரி வந்திருக்கான்ற விஷயத்த வந்து ஸ்பாட்லேயே முடிஞ்ச அளவுக்கு இப்போ பண்ணி பார்த்துட்டா உங்களுக்கு ஒரு நீங்கள் ஆமாம் ஸ்பாட் எடிட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. அங்கேயே தெரிஞ்சிடும் நமக்கு ஏதாவது ஷார்ட் இன்சர்ட் தேவைப்படுதா அப்படின்ட்டு. இதில் என்னென்னா எங்களுக்கு ஸ்பாட் எடிட்டிங்கில் வந்து பெருசாக நாங்கள் கற்றுக்கல. ஐ மீன் டு கெட் டு நோ அபவுட் த சீன் அப்படி இல்லை. எங்களுக்கு இந்த ஷார்ட் வேணும், ஏன்னா நாங்கள் மார்க் ஷூட் முன்னாடியே பண்ணிட்டோம் இல்லை. அதனால் எங்கள் ஸ்பாட் எடிட்டருக்கு வந்து மார்க் ஷூட் ஃபுட்டேஜ் இருக்கும், இதுக்கப்புறம் இதுதான் வரும், இதுக்கு அவர் வந்து அது பேட்டர்ன் பார்த்தே எடிட் பண்ணுவார். ஓகே. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவருக்குமே அவரோட இது பண்ணுறதுக்கு. ப்ரொடக்ஷன்லேயே பேசியிருப்பீங்கல்ல, அலெக்ஸாவில் போகலாம், ரெட்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லைக் அது டிஸ்கஷன்லேயே நீங்கள் பேசியிருப்பீங்க இந்த கேமராவில் போனால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ ஒரு கொடுத்த பட்ஜெட்டில் அது ஒரு வேளை அடங்காமல் கூட போயிருக்கலாம். இப்போ நம்ம கேட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க ப்ரொடக்ஷனில் இருந்து. ஸோ அது எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்க எனக்கு இந்த எக்யூப்மெண்ட் வேணும்? அது வந்து ஒரு ஃபைட் தான். ஓகே. லைக் ஐ மீன் டச்வுட் எல்லா ப்ரொடக்ஷனுமே நல்லா கொடுக்குறாங்க இப்போது வந்து. லைக் ஆல் த ப்ரொடக்ஷன்ஸ் கிவ் பிகாஸ் தே நோ தட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம். அண்ட் அதில் எந்த காம்ப்ரமைஸும் வரக்கூடாது. நல்ல ஒரு லைட் செட்டப்போ நல்ல ஒரு கேமரா செட்டப்போ கொடுத்தோன்னா வில் கெட் த பெஸ்டஸ்ட் குவாலிட்டி ஃப்ரம் த குட் டெக்னீஷியன். ஸோ அதுதான் அவங்க அதில் பெருசாக வந்துட்டு தேல் ஹாவ் அ பட்ஜெட். சம்டைம்ஸ் நம்ம வந்து யோசிக்கிறது வந்து இப்போ அந்த கதைக்கு ஒரு டெக்ஸ்சர் தேவைப்படும், அந்த டெக்ஸ்சர் ஒரு சில கேமராஸில் வரும், அந்த சில ஸ்கின் டோன்ஸ் வந்து ஒரு சில கேமராஸில் அந்த சென்சார்ஸ் கேப்சர் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம வேணும்னு ஆசைப்படுவோம், அது இருந்தால் நல்லாயிருக்குன்னு பார்ப்போம். பட் அதுக்கான பட்ஜெட் அஃபோர்ட் பண்ண முடியாதப்போ இட்ஸ் லைக் ஆல்வேஸ் தட் கிவ் அண்ட் டேக் தான். இப்போது இது இருந்தால் பெட்டராக இருக்கும், இது இருந்தால் பெட்டர் குவாலிட்டி வரும்ன்றது நமக்கு தெரியும். அதை கன்வின்ஸ் பண்ணுறப்போ லைக் வி ஹாவ் டு நான் எப்படி பண்ணுவேன்னா ஐ வில் ஷோ த இமேஜஸ், இப்படி இருக்குது, இந்த டெக்ஸ்சரில் இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இன்னும் இது பெட்டராக என்னால் இது என்ஹான்ஸ் பண்ண முடியும், இது இன்னும் இந்த கேமராவில் நான் ஷூட் பண்ணுறப்போ I'll be requiring this much lights only. I'll try to get the schedule before the shoot. ஸ்கெட்யூலில் எனக்கு என்றைக்கெலாம் வந்து நிறைய லைட்ஸ் தேவை அப்படின்றத போட்டுட்டு, என்றைக்கெலாம் லைட்ஸே தேவையில்லை அப்படின்னு ஒரு செட்டப் போட்டு, ஸோ இந்த நாளில் எனக்கு லைட்ஸ் தேவையில்லை, இந்த பட்ஜெட்டில் ஏதாவது அக்காமடேட் பண்ணி எனக்கு வந்து இந்த கேமரா கொடுங்க அப்படின்னு சொல்லி அது கன்வின்சிங் தான். அது கிவ் அண்ட் டேக் தான். நமக்கு அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க தேர் வெரி ரெடி, வெரி மச் தேர் ரெடி டு கிவ் த கேமரா வாட் எவர் வி ஆஸ்க் தேர் ரெடி. பட் அது இட் ஹேஸ் டு மேக் சம் சென்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ அது வந்து கிவன் த பட்ஜெட்டில் வந்துட்டு நம்ம பண்ணுறப்போ அது ஒரு கிவ் அண்ட் டேக்கில் நம்ம வந்து வி ஹேவ் டு ஒர்க் அவுட். நான் வந்து எப்போவுமே அந்த லைட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், கேமரா லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ஐ வில் ட்ரை டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மைண்டுக்கு தோன்றதெல்லாம் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். ஐ ஹாவ் மை பர்சன்ஸ், லைக் ஐ ஹாவ் மை பீப்புள், தே ஆர் மை லைக் மோர் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் ஒர்க்கிங் அஸ் அசோசியேட் அசிஸ்டன்ட் வித் மீ.
I'll just tell them, I'll just tell their names actually, because எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவங்கள பெருசாக யாரும் சொல்லிட மாட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் தேர் நேம். அவங்க தான் வந்து என்னை பயங்கரமாக வந்து புஷ் பண்ணுறது எல்லாத்துக்குமே. அவங்க தான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணுறது. நான் வந்து ஒரு லைட்டிங் சொன்னாலோ ஒரு ஃப்ரேமிங் ஏதோ ஒரு விஷயம் ரெடி பண்ணோம் அப்படின்னா தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் அண்ட் தே வில் ஜஸ்ட் நெயில் இட் லைக் எனிதிங். அதனால தான் வந்து நீங்கள் ஆரமலையில் பார்க்குற எல்லா ஃப்ரேமும் நல்லா வர்றதுக்கு காரணம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் அவங்க தான். புரியுது. அது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, அந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க, அண்ட் ஏடிஸ் ஆல்சோ ஆப்வியஸ்லி ஏடிஸ் இருப்பாங்க. பட் ஃப்ரம் அ சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம் கணேஷ், யுவன், வெல்சன், நிருன் அண்ட் பாலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணாங்க. லைக் இவங்க எல்லாருமே என் டீம். தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி, தேர் மை டீம். ஸோ அவங்க தான் என்னோட கோர் டீம். அவங்க தான் எல்லா ஷூட்டுக்குமே இருப்பாங்க. ஃப்ரம் த வெரி ஒரு சின்ன ஷூட் பண்ண போகிறேன்னா கூட அவங்க தான் இருப்பாங்க எல்லாத்தையும். ஓகே. ஸோ அதுதான் லைக் அவங்க வந்து ஒரு 3 வெர்ஷன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து நாங்கள் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அதுலேருந்து கட் டவுன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு ஒரு கோட் நாங்களே கேட்டு வாங்கிடுவோம். அந்த வெண்டார்ஸ் கிட்ட, டிஃப்ரெண்ட் வெண்டார்ஸ் கிட்ட கேட்குறப்போ இந்த வெண்டர் கம்மியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ஒரு ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் கொடுக்குறப்பே இவங்க கிட்ட கம்மியாக கிடைக்கிது, இது பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் நாங்கள் ஆப்ஷன்ஸும் கொடுத்து இது ஒரு 3rd வெர்ஷனாக நாங்கள் கொடுப்போம். எப்பவுமே 3 வெர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணி 3rd வெர்ஷன் தான் கொடுப்போம். பிகாஸ் ஃபஸ்ட் வெர்ஷன் நாங்கள் எங்களுக்கு என்னெல்லாம் லைட்டு தேவை, என்னெல்லாம் கேமராஸ் தேவைன்னு போட்டுட்டு 2nd வெர்ஷன் வில் பி லைக் த ஆல்டர்னேட்டிவ்ஸ். அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணுவோம். எப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு பதிலாக இது பண்ணிக்கலாம், இதுக்கு பதிலாக இது பண்ணிக்கலாம். அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். 3rd லிஸ்ட் வில் பி த ஃபைனல் லிஸ்ட் வேர் வில் சிட் அண்ட் ஒர்க். இது வந்து இதை வச்சே மேனேஜ் பண்ண முடியும், இந்த நாளில் இதை கட் பண்ணிக்கலாம், இந்த நாளில் இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக மட்டும்தான் இருக்கும். அதை பட்ஜெட்டை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுன்ற ஒரு 3rd லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம். அதுக்கப்புறமா அவங்க கம்மி பண்ண சொன்னாங்கன்னா வில் ட்ரை டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அந்த நெகோசியேஷன் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ காட் வாட் ஐ வாண்ட். அந்த என்ன வேணுமோ அது கிடச்சிருக்கு. அதை தாண்டி ஒரு சில இடங்களில் கிடைக்காதப்போ அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணணும், அதை எப்படி நம்ம கன்வின்சிங்காக ஸ்க்ரீனில் கடத்த முடியுன்றதை பார்த்துட்டோங்களே ஐ திங்க் தட்ஸ் அ குட் டு கோ. ஓகே. ஸோ சினிமாட்டோகிராஃபருக்கும் டைரக்டருக்கும் ஒரு ரேப்போ ஒன்று இருக்கும்ல, அது எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து? எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன்னா ஆரோமலை ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஓகே. I was never told to keep one frame like this. I was never told to இந்த லைட்டிங் இப்படி தான் இருக்கணும், இந்த ஃப்ரேம் இப்படி தான் இருக்கணும், எனக்கு வந்து இந்த லெங்க்ஸ் போடுங்க, இது பண்ணுங்கன்றது எனக்கு அவர் சாரங் வந்து எந்த பாயிண்ட்லேயுமே எனக்கு சொன்னதே கிடையாது. ஹீ கிவ்ஸ் இட் டு மீ. அவர் வந்து அப்படியே விட்டுருவார். வந்துட்டு எப்படி பண்ணுறோம், என்ன மாதிரி வைக்கிறோம், எங்கே வைக்கிறோம் ஃப்ரேம், எந்த மாதிரி பண்ணுறோம், க்ளோஸ் வைக்கிறோமா டைட் வைக்கிறோமா, ஃபஸ்ட்டு வைடில் போகலாமா, எது நீ சொல்லு அப்படின்றவார். ஸோ நான் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நான் ஓன் பண்ணி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹி லெட்ஸ் மீ டு டூ மை ஒர்க். ஹி டோன்ட் கெட்ஸ் இன்சைட் த ஒர்க் அண்ட் இன்டர்ப்ரெட் பண்ணி உள்ளே வந்து ஏதாவது ஒன்று பண்ண மாட்டார். ஸோ அவர் வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு சீன் சொல்கிறாருன்னா அந்த சீன் சொல்லிவிட்டு இது எப்படி பண்ணலாம், ஒரு ஐடியா சொல்லு, அந்த மாதிரி இஸ் வெரி ஓப்பன் ஃபார் ஐடியாஸ். ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் திங் ஃபார் அ டைரக்டர். அவர் வந்து ஒரு டிஓபியை வந்து அப்படியே பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறார். என்கிட்ட வந்து ஹீ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் மீ. என்னென்னா வந்து கேட்பார் எப்படி வைக்கலாம், என்ன பண்ணலாம், நான் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லுவேன். ஓகேடா உனக்கு ஓகே ஓகே அப்படி அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபுல் படமே அப்படி தான் ஷூட் பண்ணோம். எந்த இடத்துலையுமே வந்துட்டு இந்த லைட்டிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், இந்த ஃப்ரேம் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. அது எனக்கு ஒரு பெரிய ஆடட் பெனிஃபிட் அண்ட் ஆல்சோ அ ரெஸ்பான்சிபிலிட்டி. வை? பிகாஸ் அ டைரக்டர் இஸ் கிவிங் இஸ் விஷுவல்ஸ். லைக் அவரோட படத்தோட விஷுவல்ஸை வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் டிஓபிஸ் விஷுவல்ஸ் ஆல்சோ, பட் he's trusting someone and he's not even interfering for once and he's letting him to do his work. அப்போன்றப்போ நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்ல, அவர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, நம்ம படம் தான் இது, அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதை எப்படியாவது பயங்கரமாக ஒரு நாக் ஆஃப் பண்ணிடணும். அதை அவர் சொல்ல வர கதையை நம்ம எப்படி சினிமாட்டோகிராஃபியில் கம்யூனிகேட் பண்ணுறோம், பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம எவ்ரி டைம் அந்த கொஷின் நமக்குள்ளேயே கேட்டுகிட்டே இருந்து அதை எவ்ரிடே செட்டுக்கு போகிறப்போ மார்க் ஷூட் பண்ணுறப்போவும் சரி அதை வில் ட்ரை டு நாக் இட் ஆஃப். அங்கங்கேயே பண்ணி பார்க்க இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்பேன். நிறையா விஷயம் வந்து இது ஒர்க், எனக்கு ஒரு சில ஆசோலேஷன் வரும், இது அவர் சொல்கிற கதை இதுல கன்வே ஆகுதா, அது கேட்குறப்போ சில சமயம் கரெக்டாக இருக்கா இது போதும் எனக்கு அப்படின்றவாரு. சம்டைம்ஸ் சொல்லுவார் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. அப்போது வேறு ஏதாவது ஒன்று அங்கேருந்து கிராக் ஆகும், அங்கேருந்து ட்ரை பண்ணுவோம். ஐ திங்க் அந்த ரிலேஷன்ஷிப் வித் சினிமாட்டோகிராஃபர் அந்த டைரக்டர் வந்து
அது அப்போ நானே ஓன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஏன் படம்ன்றதே பயங்கரமாக ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். லைக் எவ்ரி டெக்னீஷியன் ஐம் சேயிங், அவருக்கு வந்து தெரியும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எவ்ரி டைரக்டர் நோஸ் என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அவங்ககிட்ட என்ன ப்ளஸ் இருக்கோ அதை வாங்கிக்கணும். அப்படின்றப்போ அந்த படத்தை வந்து டிஃப்ரெண்ட் விஷன்ஸ்லேருந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், ஒரு எடிட்டராக இருக்கட்டும், அவங்க ஸ்பேஸில் இருக்கிறப்போ அவங்கவுங்க ஒரு விஷயமா பர்சியூ பண்ணி அந்த கதையை வந்து இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு அவங்களோட இன்புட்ஸ் போடுறப்போ அதில் எதெல்லாம் வேணும் வேணான்றதெல்லாம் பயங்கரமாக பிக் பண்ணி பண்ணுறது அவர் நல்லா செமையாக பண்ணுவார். அவர் ஐ மீன் ஆஸ் எ டைரக்டராக சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் சாரங் வாஸ் வெரி நைஸ் டு ஷூட் த ஃபிலிம் அண்ட் இட் கேவ் மீ அ லாட் ஆஃப் லிபர்ட்டி டு ஷூட் வாட் ஐம் டூயிங். he never questions me. நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். லைக் அது என்னால் டேர்ம் பண்ண முடியல. டிஃப்ரென்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த டைரக்டர் இஸ், ஹவு த சினிமா, அது ஒரு செட்டுக்கு மாறும். பட் எங்கள் செட்டில் வந்து எவ்ரிபடி இஸ் ஃப்ரெண்ட்ஸ். சாரங் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப பயங்கர ரேப்போ இருக்கும். அது என்ன ரேப்போனா, நான் ஒரு ஷார்ட் வைப்பேன், அதில் எந்த கொஷனும் வராது. நான் ஒரு லைட்டிங் பண்ணுவேன், அதில் எந்த கொஷனும் வராது. நான் சில சொல்லுவேன், இது இவ்வளோ டல்லாக இருந்தால் போதும், இது டல்லாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அது ஓகேவா அப்படின்னு கேட்பேன். ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு. அந்த அவ்வளோதான் இருக்குமே. பெருசாக வந்து டல்லாக இருக்குது, ஃபேஸ் தெரியல, அந்த மாதிரி இது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. தட்ஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் ஜோன் டு ஒர்க் அண்ட் ஆல்சோ அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ இட் ப்ராப்பர்லி. இட்ஸ் கிவிங் தெம் த ஸ்பேஸ் டு டூ வாட் தே வாண்ட் அண்ட் ஃபார் த ஃபிலிம் ஆஸ் வெல். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் குவாலிட்டி. தட்ஸ் அ கிரேட் குவாலிட்டி லிட்ரலி. நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும், இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரிசைஸாக இருப்போம்ல. அது சில ஷார்ட்ஸில் ஆப்வியஸ்லி அவங்க கதை எழுதும் போதே யோசிச்சிருப்பாங்க அதெல்லாம். பட் அதை தாண்டி அதை விட பெட்டராக ஒன்று வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார். நோ ஈகோ வில் பி தேர். ஈகோன்றதே எங்கள் செட்டில் கிடையாது. ஒரு ஈகோவுமே இருக்காது ரெண்டு பேருக்குமே, யாருக்குமே சொல்கிறேன். பிட்வீன் ஆல் த டெக்னீஷியன்ஸ் எங்களுக்கு எந்த ஈகோவுமே இருக்காது. நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த சீனில் இந்த டயலாக் இதுக்கு மாதிரி பண்ணலாமா, இது பெட்டராக இருக்கும்னு தோணுதுன்னா ஹில் சிட் அண்ட் லிசன். ஓகே, ஹில் நெவர் சே இல்லை இது நான் வந்துட்டு பண்ண மாட்டேன், நான் டைரக்டர் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதே மாதிரி தான் எங்கள் டீம்லையும் அவர் ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னா நாங்கள் எல்லாருமே அதை கேட்போம். லைக் மை அசிஸ்டன்ஸ் ஆல்சோ அவங்களும் கேட்பாங்க. லைக் ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுது, இது ஒர்க் அவுட் ஆகலை, அந்த ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்துட்டு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் வேலையை பாருங்கள், அது இருக்காது. அது எந்த டிபார்ட்மெண்ட்லையுமே இல்லை. ஓகே. ஸோ பிரவீன் ஆல்சோ லைக் கம்ஸ் டு மீ அண்ட் டெல்ஸ் மீ இந்த ஃப்ரேம் இப்படி வைக்கலாமா கௌதம், இது இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்க ஏன் சொல்கிறாங்கன்றது நம்ம அந்த ஷூஸில் போனாலே ஐ திங்க் நம்ம வி கேன் ஃபிகர் அவுட். ராதர் தேன் நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள், நான் வந்து எனக்கு இந்த ஈகோ இருக்குன்ற மாதிரி பண்ணிட்டோன்னா அது இட்ஸ் நாட் த ஈகோ. இட்ஸ் நாட் அந்த இடத்துல அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம ஈகோ பயங்கரமாக செமையாக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். பட் படமாக வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இட்ஸ் ப்ளஷர் டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ ஃபார் ஸோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.